ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மெட்ரோ சிட்டிஸில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இது சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது, இது மிகப்பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எந்த கல்யாணமாக இருந்தாலும் ஒரு 3-4 மாதம் ரொம்ப சூப்பராக குடும்பம் நடத்துவாங்க. அவன் இவளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறது, இவன் அவனுக்கு அது வாங்கி வைக்கிறது, 2 பேருமே அவ்வளோ நல்லா எங்க போனாலும் செல்ஃபி எடுக்கிறது, அது இது எல்லாம் சூப்பரா லைஃப் போகும். அந்த ஒரு 4 மாசம், 5 மாசத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் என்ன வருதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மூட் அப்செட் ஆயிடுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அது போய் அந்த 1 இயர்க்குள்ளே டைவர்ஸ்ன்னு போயிடும். இது மெட்ரோ சிட்டீஸ்ல நடக்கிற ஒரு பெரிய அவலம். இதே கிராமப்புறங்கள்ல இப்படி நடக்க மாட்டேங்குது. கிராமப்புறங்கள்ல அதிகம் படிக்காதவர்களாக இருந்தா கூட அவங்க ரொம்ப எல்லாத்துலயும் விட்டு குடுத்து போயிடுறாங்க. ஆனா, இங்க உள்ளவங்க 2 பேருமே நல்லா சம்பாரிக்கிறாங்க. 2 பேருக்குமே டைம் இருக்கிறதில்ல. அந்த டைம் இல்லாத காரணத்தினால, இந்த வேலைய யார் பண்றது? அந்த வேலைய யார் பண்றது? அப்படின்னு அந்த சின்ன சின்ன இதுக்கெல்லாம், "நீ இத என்கிட்ட சொல்லல. அத உன்கிட்ட இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, அத ஒரு சின்ன இத பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்து, அத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, கடைசியா டைவர்ஸ்ல முடியுது. பெத்தவங்களுக்குலாம் என்ன தெரியுமா? அவங்க 1 இயர் அனிவர்சரி கொண்டாடுற வரைக்கும் பக்கு பக்குன்னே இருக்கிறாங்க. இந்த 1 இயர் அனிவர்சரி கொண்டாடிட்டாங்கன்னா, "அப்பாடியோ! இனிமே நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க." அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நெறைய பேரண்ட்ஸ் தள்ளப்பட்டுருக்கிறாங்க. இதுவே இந்த 50ஸ்க்கு முன்னாடி பொறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒரு தல தான் ஆடும். மத்த எல்லாரும் அடங்கி நிப்பாங்க. அதே 60ஸ், 70ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே விட்டு குடுத்து பழகியிருப்பாங்க. அந்த 60ஸ், 70ஸ்ல இருக்கிறவங்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஆரம்பத்துலேருந்தே ஒருத்தவங்க தான் சத்தம் போட்டு பேசுறவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க அடங்கியே பழகியிருப்பாங்க. அது யாரு ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், யாரு வேணாலும். யாராவது ஒருத்தவங்க தான் பேசுவாங்க, ஒருத்தவங்க அடங்கியிருப்பாங்க. அப்படியே பழகியிருப்பாங்க. அந்த 60ஸ், 70ஸ்லலாம் நெறைய டைவர்ஸ்ங்கிறதே கிடையாது. இப்ப எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸ். இதுக்கு என்ன ரீசன்? அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதது தான். சின்ன சின்ன விஷயங்கள பெருசாக்கி பார்க்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம்? 2 பேரும் காலத்தின் கட்டாயத்தின் பேர்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? 2 பேரும் வீட்டு வேலையும் பகிர்ந்துக்கலாம். ஒண்ணொண்ணு மறந்துட்டா கூட ஞாபகம் வச்சு மத்ததுகள சொல்லலாம். இது சொல்லாம இருக்கேன், அது சொல்லாம இருக்கேன், இது தப்பு அப்படிங்கிறத விட்டு குடுத்து, ஆமா என் பேர்ல தான் தப்பு இருக்கு அப்படின்னு விட்டு குடுத்து போறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. ஏன் நம்மளே அவங்க ஈகோ பிடிச்சவங்களா இருந்தா, இன்னொருத்தவங்க விட்டு குடுத்து போறதுல என்ன தப்பு? இது என்ன ஒரு பெரிய இது? இதுக்கு மெடலா தரப்போறாங்க? இல்லையே! நம்ம அழகா விட்டு குடுத்து போயிடலாமே! ஈகோ பிடிச்சு நம்ம இருந்தா நம்மளுக்கு ஏதாவது மெடல் தரப்போறாங்களா? இல்ல. நம்ம லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, விட்டு குடுத்து போயிட்டா லைஃப் நல்லாருக்கும். 2 பேரும் வேலைக்கு போகணும்னு நெனைக்கிறவங்க அப்படி பண்ணலாம். இல்ல ஒருத்தவன் நெறைய சம்பாரிக்கிறான் பிசினஸ் பண்ணி அந்த வீட்ல அப்படின்றவங்க, வைஃப் பேசாம குழந்தைங்கள பார்த்துட்டு, வீட்டு வேலைய பார்த்துட்டு, அவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களோட நான் சும்மாவே இருக்கணும்னு சொல்லல. அவங்களோட வேலையிலயும் நம்ம கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டு, அப்படி ஒரு விதமா ஹெல்ப் பண்ணி குடுக்கலாம். ஸோ, இத நம்ப தான் யோசிக்கணும். யோசிச்சு விட்டு குடுக்குறவங்களோட லைஃப் எப்பவுமே நல்லாருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள பெருசாக்கிக்காம, அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு, டைம் குடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லைஃப் ரொம்பவே நல்லாருக்கும். நமக்கு எதுக்கு கடவுள் 2 காது குடுத்துருக்கிறாரு? ஒருத்தவங்க பேசும்போது, ஒரு காதால வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு போயிடுங்க. அது ரொம்பவே நல்லது. விட்டு குடுக்குறவங்க கெட்டு போக போறதில்லை. அதனால லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா ஈகோவ விட்டு குடுங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ டைவர்ஸ் அப்படிங்கிற நிலைமை இல்லாம நம்ம நம்ம நாட்ட கொண்டு வந்தோம்னா, அதுக்கப்புறம் சூப்பரா இருப்போம் நம்ப. இல்லையா? எவ்வளவு காலம் வாழ்ந்துற போறோம்? இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா இருந்தோம்னா, நம்ம போனதுக்கப்புறம் அவன் இவ்வளோ நல்லவன் அப்படின்னு நம்மள பத்தி பேசுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும். இல்லையா? அவன் நல்லா இருந்து சாதிச்சுட்டான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுவோம். எல்லாரும் விட்டு குடுக்க. பாய். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்புடன்